வணக்கம் 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 நண்பர்களே. தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு 2023க்கான முடிவுகள் இன்னும் பார்த்திங்கன்னா வெளியிடப்படவில்லை அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அலுவலர்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா முடிவுகள் வெளியிடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிவுகள் வெளியானதும் அவை மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படுங்க. முடிவுகளை சரிபார்க்க நீங்கள் பின்வரும் படிவங்களை பார்த்திங்கன்னா பின்பற்றலாம். அதாவது உங்கள் மாவட்டத்தின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும், முகப்பு பக்கத்தில் அறிவிப்புகளை சரிபார்க்கவும், பின்னர் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜஸ்க்கான முடிவு இணைப்பை பார்த்திங்கன்னா கிளிக் செஞ்சு முடிவு பட்டியலை PDF வடிவில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். உங்கள் பதிவு எண் மற்றும் பெயரை தேடுங்கள். அதில் பார்த்திங்கன்னா இறுதியாக உங்களுடைய முடிவுகளை சரிபார்த்து தேவைப்பட்டால் அவற்றை தேவைப்பட்டால் பார்த்திங்கன்னா நீங்கள் அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இது ஒரு கடைசி அறிவிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி சேல்ஸ்மேனுக்கும் பார்த்திங்கன்னா பேக்கேஜஸுக்கும் எதனா அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் நெட்டில் என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே சொல்கிறேன். ஏன்னா தினந்தோறும் பார்த்திங்கன்னா இதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி இந்த நேரடி நேர்காணல்லாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஆர்பி, அதாவது எங்கள் ஊருக்கு வந்திருக்கா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்துலேருந்துமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா சேலத்துக்கு வந்திருக்கா, சென்னைக்கு வந்திருக்கா, திருச்சிக்கு வந்திருக்கா, ராணிப்பேட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்ருக்கீங்க. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட்டுன்றது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்குமே பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா ஒரே டைமில் தான் விடுவாங்க. டிஆர்பி கரூர், கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி இப்படி எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியிடப்படுமே தவிர தனித்தனியாக மாவட்டம் வாரியாக வெளியிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக மாவட்டம் வாரியாக வெளியிட மாட்டாங்க. ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பி திருப்பூர், டிஆர்பி திருச்சி அப்படின்னு வெப்சைட் நீங்கள் போயிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா அந்த டிஆர்பி திருச்சின்னு போடுறதில் டிஆர்பி திருச்சியோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் ஷாப்போட சேல்ஸ்மேனுக்கும் பேக்கேஜஸ்க்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துருங்க. நீங்கள் இப்போ டிஆர்பி கிருஷ்ணகிரியாக இருந்தீங்கன்னா டிஆர்பி கிருஷ்ணகிரின்னு கூகுளில் அடிக்கும்போது அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பேஜில் போயிட்டு ரேஷன் ஷாப் வேக்கன்சிஸில் சேல்ஸ்க்கு மேனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸு, பேக்கேஜஸருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி அதில் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு இந்த வேலைக்கு இவ்வளோ பேர் வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.